ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கோகனட் வைஃபை டாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒயர்லெஸ் ரூட்டரை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஓகே, இந்த டிவைஸில் இருந்து நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிம் கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டனை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட் மாதிரி ஆக்ட் ஆகும். இது வந்து நம்ம மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு ஒய்ஃபையை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம பேட்டரி வந்து சேவ் பண்ணலாம் நம்ம ஃபோனில் இருந்து. எப்படி அப்படின்னா, மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணி நெட்டு யூஸ் பண்ணும்போது மொபைலில் வந்து சார்ஜ் சீக்கிரமாகவே குறைஞ்சிரும், பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும். ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு 3 டிவைஸுக்கு மேலே வந்து கனெக்ட் பண்ணுறோம், 2 டிவைஸ்க்கு மேலே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து கம்மியாகும். அது வந்து இதில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி அப்படிங்கும்போது வந்து 5 மணி நேரம் வந்து தாங்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் ஃபைனலி இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2900 வந்து இருக்குது. அமேசானில் இதை விட ரேட் அதிகமாக இருந்தது, நான் கடையில் தான் வாங்கினேன். ஸோ அன்பாக்ஸ் வந்து பண்ணிடுவோம் வாங்க. உள்ளே வந்து ஒன்லி ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. சார்ஜ் போடுறதுக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து டைப் சி கிடையாது, நார்மல் சார்ஜர் கேபிள். இது சார்ஜ் போடுறது எப்படி அப்படின்னா, உங்கள் அடாப்டர் இருக்குல்ல, சார்ஜ் போடக்கூடிய அடாப்டர், அதில் வந்து குத்தி டைரெக்டாக சார்ஜ் வந்து போட்டுக்கலாம் பேட்டரிக்கு. இதுதான் வந்து அந்த டாங்கிள். 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஒன்று டவர், ஒய்ஃபை அண்ட் பேட்டரிக்காக கொடுத்துருக்காங்க. கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே தான் வந்து சார்ஜிங் போர்ட்டும் வந்து இருக்குது, அதை பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்குனே வந்து கரெக்டாக ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ணணும், ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே வந்து கீழே பேட்ரி வந்து இருக்கும், பேட்ரி. அண்ட் அடுத்து வந்து சிம் கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பேட்டரியில் இருக்கக்கூடிய சார்ஜிங் பின்ஸில் சலோட்டை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா தான் சார்ஜ் வந்து ஏறும். அண்ட் அடுத்து வந்து மைக்ரோ சிம் கார்டு தான் வந்து இதில் போட முடியும். அடுத்து வந்து இதில் ரீசெட் பண்ணிக்கலாம், நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இதுக்குனே வந்து தனியாக ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி அதில் வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டும் இது வந்து செட் பண்ணணும். அது செட் பண்ணால் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது வந்து பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ண முடியும், இல்லைனா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ சிம் கார்டு, மைக்ரோ சிம் கார்டு வேணும், அதுக்காக வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து நாங்கள் சிம் கார்டு வாங்கும்போதே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம் கார்டு, பேட்டரி இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதாவது ஆன் பண்ணதுக்கப்புறம். ஸோ பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும், ஆன் ஆகிறது லைட்ஸு. ஸோ இதில் க்ரீன் அப்படிங்கிறது தான் வந்து சார்ஜிங். அந்த போர்ட்டில் வந்து க்ரீன் கலர் எல்இடி எரிஞ்சுது அப்படின்னா சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். மஞ்சள் கலரில் இருந்தது, எல்லோ கலரில் இருந்தது அப்படின்னா அது வந்து பாதி சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ரெட் கலர் இருந்தது அப்படின்னா சார்ஜ் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ரெட் கலரில் 3மே வந்துருச்சு அப்படின்னா டவர் இல்லை, ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆக கிடையாது. அண்ட் அதர் வந்து பேட்டரி வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறதா வந்து அர்த்தம். ஓகேங்களா? ஸோ யூசர் மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே கலர் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒய்ஃபை வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோ வேணும் அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.